ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபு ஹோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ பசி எடுக்காத இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொன்று, இது நல்லா இயற்கையாகவே நிறையா காட்டில் இந்த மாதிரிலாம் விளையும். அதனால் இதை பறிச்சுட்டு வந்து இது நாங்கள் செய்கிறோம். இது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சு இப்போ பிரண்டை சட்னி செய்ய போகிறோம். இது பசி இல்லாதவங்களுக்கு பசி எடுக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ கடலைப்பருப்பு இதை போட்டுக்குவோம். கடலைப்பருப்பு, போட்டாச்சு. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம், 2 பல் பூண்டு, அப்புறம் வரமிளகாய், தக்காளி 1 சின்னதாக அது போட்டு நல்லா வதக்கி விடணும். இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி பிரண்டை வச்சுருக்கோம். இது நல்லா நல்லா வதக்கணும், இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அரிக்கும். அதனால் இதை நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொழுந்தாக பார்த்து தான் கிள்ளி போடணும். இதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இது நல்லா ஆறினோடனே நல்லா அரைச்சிடணும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை சட்னி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய்.